ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் எல்லோரும் குரூப் 4 எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க. சிலர் நல்லா எழுதியிருப்பீங்க, சிலர் ஓகேவாக எழுதியிருப்பீங்க. முடிஞ்ச எக்ஸாம்னு நினச்சி கவலைப்பட்டுட்டு இல்லாமல் அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிக்கலாம். ஏன்னா எழுதி முடித்த எக்ஸாமை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் 100 டேஸில் நமக்கு குரூப் 2 எக்ஸாம் வரப்போகுது. அந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம திங்க் பண்ணணும். எந்த எக்ஸாம் முடித்தாலுமே அந்த கொஸ்டினை அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமை நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதாவது என்னென்னா, தமிழில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க, மேக்ஸில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, ஜிகே சைடு எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கங்கிறத நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கணும். ஏன் அப்படின்னா, அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படிலாம் நம்மளோட ஸ்டடி பிளானை கொண்டு போகணும், நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு எக்ஸாமோட கொஸ்டினை அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியும். 2022 நடந்த குரூப் 4 எக்ஸாமுக்கும் இப்போ நடந்த 2024 நடந்த குரூப் 4 எக்ஸாமுக்குமே கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. லாஸ்ட் குரூப் 4 2022 நடந்த குரூப் 4 எக்ஸாம் எடுத்துக்கோமே, எல்லாமே தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 100 கொஸ்டினும் சிலபஸ் வைஸ் அழகாக கேட்டிருந்தான். அதை ஃபாலோ பண்ணி சிலர் சிலபஸ் வைஸ் படிச்சுட்டு போயிருப்பாங்க. பட் இந்த 2024 என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஹோல் புக்கில் இருந்து அங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அதனால் சேஃபர் சைடில் நாம் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 6th to 12th அட்டை தமிழை படித்தே ஆகணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்குன்னா, புது புக்கை மட்டும் படித்தா போதுமா, இல்லை பழைய புக்கு படிக்கணுமா? இனிமேல் இந்த கொஸ்டினே கேட்காதீங்க. ஏன்னா புது புக்கும் படிக்கணும், பழைய புக்கும் படிக்கணும். இந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும், நிறைய கொஸ்டின்ஸ் பழைய புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 30 கொஸ்டின் வச்சுக்கலாமே, நம்ம புது புக்கை படித்தா 70 கொஸ்டின் தான் போட முடியுது. ஏன்னா பழைய புக்கிலேருந்து 30 கொஸ்டின் கேட்டு வச்சுட்டாங்க. ஸோ அந்த 30 கொஸ்டின்ங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கிற இனிமே வர இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே புது புக்கையும் படிக்கணும், பழைய புக்கையும் படிக்கணும். புது புக்கை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, அட்டை டு அட்டை படிச்சுக்கணும். பழைய புக்கை படிக்கும்போது கொஞ்சம் நம்ம யோசித்து படிக்கணும். எப்படி படிக்கணும் அப்படின்னா, சிலபஸில் எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்து நம்ம பழைய புக்கை படிக்கணும். நெக்ஸ்ட்டு இன்னும் 100 டேஸில் நமக்கு குரூப் 2 எக்ஸாம் வருது. அதுக்காக நான் ஒரு 100 டேஸ்க்கு ஒரு ஸ்டடி பிளான் போட்டு வச்சுருக்கேன். இதில் லாஸ்ட் ஒரு 10 இல்லைனா 20 டேஸ்க்கு நான் ரிவிஷன் தான் விட்டுருப்பேன். ஏன் அப்படின்னா, என்னோடய வீடியோவை இன்றைக்கி ஒருத்தர் பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீக் ஒருத்தர் பார்க்கலாம், ஏன் ஒரு 10 டேஸ் கழித்து கூட ஒருத்தர் பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கும் இந்த ஸ்டடி பிளான் ஆப்டாக இருக்கணும், ஒத்து போகணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி கடைசியாக நிறைய ரிவிஷன் விட்டு போட்டிருக்கேன். அதே போல் என்னோடய ஸ்டடி பிளானில் தமிழை பொறுத்த வரைக்கும் புது புக்கு பழைய புக்கு ரெண்டுக்குமே சேர்ந்து தான் நான் ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன். ரெண்டுக்குமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். நான் எப்படி போட்டிருக்கேன்னா, இந்த வீடியோவில் தமிழுக்கும் மேக்ஸுக்கும் மட்டும் போட்டிருக்கேன். ஜிகேக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் நான் தமிழுக்கும் மேக்ஸுக்கும் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த 100 நாளுமே நம்ம படிக்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க. எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக நான் தமிழில் படிக்கிறேன், அடுத்த வாரம் ஃபுல்லாக நான் மேக்ஸை போடுறேன், அதுக்கு அடுத்த வாரம் ஃபுல்லாக நான் ஜிகே போடுறேன் அப்படின்னா, நான் 4th வீக் நீங்கள் மறுபடியும் அகைன் தமிழில் படிக்க ஆரம்பிப்பீங்க. ஆனால் இந்த 2 வீக் கேப்பில் கண்டிப்பாக நீங்கள் தமிழில் படித்ததெல்லாம் மறந்துருப்பீங்க. அதனால் நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டெய்லி இந்த 100 டேஸும் 4 ஹவர்ஸ் நம்ம தமிழுக்கு ஒதுக்கணும். ஓகே, தமிழ் நம்ம கண்டிப்பாக கம்பல்சரி டெய்லி 4 ஹவர்ஸ் படிக்கணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஹவர்ஸ் மேக்ஸ் போட்டு பார்க்கணும். நான் எந்த டைம் ஒதுக்கி இருக்கேன்னா, யாருக்கெல்லாம் இது ஒத்து போகுதோ அந்த டைமை ஃபாலோ பண்ணுங்கள். மற்றவங்களாம் உங்களுக்கு எப்போ கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டைமை ஃபாலோ பண்ணுங்கள். நான் காலையில் 6 to 10 காலையில் 6 to 10 தமிழுக்கு ஒதுக்கியிருக்கேன். சிலர் ஒர்க் பண்ணிகிட்டே படிப்பீங்க, சிலர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, சிலர் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி படிங்க. ஆனால் கண்டிப்பாக கம்பல்சரி தமிழை ஒரு 4 ஹவர்ஸ் எப்படியாவது ஒதுக்கி படிக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து நான் மேக்ஸுக்கு என்ன டைம் போட்டிருக்கேன் அப்படின்னா, நம்மளுக்கு கம்பல்சரி மத்தியானத்தில் நல்லாவே தூக்கம் வரும். அந்த 1 to 4ங்கிறது ரொம்ப 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 க்ரூஷியலான டைம். ஏன்னா மேக்ஸுக்கு மட்டும் நம்ம இந்த டைமை ஒதுக்காமல் வேறு ஏதாவது நான் சப்ஜெக்ட் படிக்கிறேன் அப்படின்னு நம்ம உட்காந்தோம்னா கண்டிப்பாக சொல்கிறாங்க 100% நம்ம எல்லாருமே
ஒரு ஹாஃப் அன் ஹவர் படிப்போம், 1 ஹவர் படிப்போம். அதுக்கப்புறம் கம்பல்சரி நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, தூக்கம் வந்துடும். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மத்தியானம் 1 to 4 டைமை வந்து நீங்கள் மேக்ஸுக்காக ஒதுக்குங்க. கம்பல்சரி 3 ஹவர் வேணுமா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக டெய்லி 3 ஹவர்ஸ் நீங்கள் வந்து மேக்ஸ் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னா, இந்த மாடல் தான், இந்த மேக்ஸ் வந்து இந்த மாடல் தான் கேட்டிருக்கான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு நிறைய வந்துட்டு ப்ராக்டிஸ் தேவைப்படும். நீங்கள் 1 நாள் 2 நாள் பார்த்துட்டேன், நான் 10 ஹவர் மேக்ஸை படிச்சுட்டேன், 50 ஹவர் படிச்சுட்டேன்னு போனால் கண்டிப்பாக அது எதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸாம் ஹாலில் ஹெல்ப்பே பண்ணாது. இந்த 100 நாள் இருக்கா, 100 நாளைக்கு நீங்கள் 3 ஹவர் போட்டிங்கன்னா 300 ஹவர், 300 ஹவர்ஸ் வருது. இந்த 300 ஹவர்ஸையும் நீங்கள் எஃபெக்டிவாக போட்டு மேக்ஸை பார்க்கும்போது, ஒன்று உங்களுக்கு பார்த்தோன்னே எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். 2வது நம்மளுக்கு என்ன வந்து பெனிஃபிட் அப்படின்னா, இந்த 100 டேஸும் அதாவது 300 ஹவர்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு கொஸ்டினை உங்களால் ஒரு 1 மினிட்ல கம்பல்சரி போட்டுற முடியும். ஏன்னா உங்களுக்கு டெய்லி போட்டு அந்த ப்ராக்டிஸ் இருக்குது. அப்படி நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் இல்லாமல் போனீங்கன்னா, ஒரு மேக்ஸ் சம்முக்கே எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 5 மினிட்ஸ் இல்லைனா 6 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா நம்ம கொஸ்டினை படிக்கணும், கொஸ்டினை புரிஞ்சிக்கணும், அதுக்கடுத்து போட்டு பார்க்கணும். இப்போல்லாம் லாஜிக்கல் ரீசனிங், அதாவது மென்டலி நம்ம திங்க் பண்ணி போடுறதெல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. அப்போ அதுக்கு நம்ம டைம் ஒதுக்கணும். நான் ஃபார்மில் யூஸ் பண்ணி போடுற சம்ஸ் எல்லாம் நம்மளால் 1 மினிட்ல போட முடியணும். அப்போ தான் நம்மளுக்கு மற்ற சம்முக்கான டைமை வந்து லாஜிக்கல் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோதான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு போனாலுமே ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இங்கே பார்த்துட்டு போகிற மாடலே தான் அங்கே கேட்பாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் கேட்பாங்க. இன்ஜினியரிங் படித்த எல்லாருக்குமே தெரியும், ஆர்எஸ் அகர்வால் புக்கை வந்து நம்ம எல்லாருமே கம்பல்சரி படிச்சிருப்போம். அதில் பார்த்திங்கன்னா 1000 சம்ஸ் வந்து ஒரு ஹெட்டிங்கில் 1000 சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது டிஃப்ரெண்ட்டாக 1000 மாடல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான் அங்கே ஒர்க் பண்ண போகுது, எங்கே லாஜிக்கல் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும். மற்ற எல்லா டாப்பிக்கும் நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்பீடு இது 2த்தையும் வச்சு தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி தமிழை பொறுத்த வரைக்கும் நியூ புக்ஸ் வந்துட்டு 6th to 12th வாங்கி வச்சுக்கோங்க. ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் வந்து அட்லீஸ்ட் 6th to 10th உங்கள் கையில் இருக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு மேக்ஸுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, என்னோடய சஜஷன் வந்து 2, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். 1 6th to 10th ஸ்கூல் புக்கை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி என்னால் ஸ்கூல் புக்கு கலெக்ட் பண்ண முடியல, இல்லை ஸ்கூல் புக்கை பார்த்து எனக்கு சம்ஸ் போடுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, கணியன் புக்கு மார்க்கெட்டில் வந்து கணியன்னு புக்கு கிடைக்கும். அது லேட்டஸ்ட் வெர்ஷன் 2024 இல்லைனா 23 வாங்கிக்கோங்க. அந்த புக்கில் வந்துட்டு எல்லா ஹெட்டிங்க்கும் வந்துட்டு இப்போ சிம்பிளிஃபிகேஷன்னா அதில் ஒரு 60 மாடல் இல்லைன்னா 50 மாடல் கொடுத்துருப்பாங்க. அதுவே உங்களுக்கு மோர் தென் இனஃபாக இருக்கும். ஸோ இந்த 2 புக்ஸையுமே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த புக்கை தேடுறேன் அந்த புக்கை தேடுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, இப்போ ஸ்டடி பிளான் எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டே 1 பொறுத்த வரைக்கும் 6th, அதாவது நியூ புக் இருக்குல்ல 6th, அதில் வந்து இயல் 1, 2, 3. இப்போ வந்து நம்மளுக்கு 100 டேஸ் தான் இருக்குது, கம்மியாக தான் டைம் இருக்குது. அதனால் எனக்கு இது ரொம்ப பேர்டனாக இருக்குது, எனக்கு ஒரு இயல் மட்டும் கொடுங்க அப்படிலாம் சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா இதுவே வந்துட்டு ரொம்ப கம்மி தான். ஆல்ரெடி நீங்கள் குரூப் 4க்கெலாம் படிச்சிருப்பீங்க. அப்படி யாரும் படிக்காமல் குரூப் 2க்கு வந்திருக்க மாட்டீங்க. சப்போஸ் யாராவது வந்தீங்கன்னா கூட கொஞ்சம் உங்களையே நீங்கள் ரஷ்அப் பண்ணிக்கோங்க. ஸோ காலையில் எழுந்த உடனே 6 to 10 வந்து தமிழுக்கு ஒதுக்கிடுங்க. ஃபஸ்ட்டு டே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 6th நியூ புக்கில் வந்துட்டு இயல் 1, 2, 3 படிச்சுக்கோங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்கில் படித்தாலும் சரி, இல்லை கணியன் புக் வாங்கிட்டாலும் சரி, இருக்கிற சம்ஸை டோட்டலாக கவுண்ட் பண்ணி வச்சுக்காங்க. நான் ஒரு ஹெட்டிங்க்கு வந்துட்டு நான் எவ்வளோ டேஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 டேஸ் கொடுத்துருக்கேன். இப்போ சிம்பிளிஃபிகேஷன் எடுத்தோம்னா ஒரு 3 டேஸ் கொடுத்துருக்கேன். இப்போ டோட்டலாக எத்தனை சம் இருக்கோ அதை டிவைட் பண்ணிக்கோங்க. 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 60 சம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 20 சம் வரும், ரைட்டா? ஸோ அந்த 3 மணி நேரத்தில் 20 சம் தான் போடணும். ஃபஸ்ட்டு நாள் போடுவேன். இப்போ வந்து சிலர் வந்து மேக்ஸ் சீக்கிரமாக போட்டுருவாங்க. இப்போ நான் 20 சம் போட்டுட்டேன், அதனால் அடுத்த நாள் அது இன்றைக்கி படிக்கலாமான்னா அப்படி பண்ணாதீங்க.
ஏன்னா இந்த 20 சம்மையை மறுபடியும் போட்டு பாருங்க. இது எதுக்கு அப்படின்னா இன்னைக்கான போர்ஷனை இன்னைக்கு நீங்கள் நல்லா படிங்க முதல்ல, அதுக்கு அடுத்த நாளுக்கான போர்ஷனை அடுத்த நாள் படிச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு 2 ஹவர்ஸில் போட்டிங்கன்னா கூட 1 ஹவர் மிச்சம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் அகைன் அந்த 20 சம்மை போட்டு பாருங்கள். இதே மாதிரியே நீங்கள் 100 days ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டே 2. டே 2ல் வந்துட்டு 6th நியூ புக்கில் இயல் 4, 5, 6 படிங்க. அதே போல் தான் மேக்ஸில் நெக்ஸ்ட்டு அதாவது 21லேருந்து 40 சம்ஸ் வரைக்கும். இப்போ 60 சம்ஸ் இருந்தால் 20 டிவைட் பண்ணிக்க சொன்னேன்னா, ஸோ 20லேருந்து 40 வரைக்கும் படிங்க. அதே போல் டே 3ல் வந்துட்டு 6th நியூ புக்கில் இயல் வந்து ரிமைனிங் நம்மளுக்கு என்னென்ன இருக்குது 7, 8, 9 அதை படிங்க. அதே போல் சிம்பிளிஃபிகேஷனில் ரிமைனிங் உங்களுக்கு எவ்வளோ சம் இருக்கோ அந்த சம்மு டோட்டலாக இந்த 3 டேஸில் நீங்கள் டோட்டலாக எவ்வளோ சம் எடுத்திருக்கீங்களோ அது எல்லாத்தையும் முடிச்சிடுங்க. ஏன்னா நம்ம டே 4ல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஹெட்டிங்கை வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஓகே, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டே 4ல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 6th நியூ புக்கை ஒன்ஸ் நீங்கள் ரிவிஷன் பண்ணிடுங்க. நான் நல்லாவே படிச்சுட்டேன், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 6th நியூ புக்கை அந்த தமிழுக்கான டைம் ஒதுக்கியிருக்கோம்ல 4 ஹவர்ஸ், அதில் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிடுங்க. அதே போல் டே 4ல் மேக்ஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், பர்சன்டேஜ் ஆரம்பிக்கிறோம். பர்சன்டேஜில் அதே போல் எவ்வளோ சம்ஸ் இருக்கோ அதை நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சம்ஸை வந்து போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு டே 5. டே 5லையும் இதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 7th நியூ புக்கில் இயல் 1, 2, 3 மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜில் ரிமைனிங் சம் இதே மாதிரி தான் வந்துட்டுருக்க போது. நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க, இது பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இந்த ஸ்டடி பிளானு. அதுக்கடுத்து நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா தமிழை பொறுத்த வரைக்கும் நான் ரிவிஷன் எப்படி போட்டிருக்கேன் அதை மட்டும் சொல்லிடுறேன். தமிழை பொறுத்த வரைக்கும் 6th புக்கு முடித்தோடனேயே டே 4ல் ஒரு ரிவிஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அன்றைக்கி வந்து நீங்கள் கம்பல்சரி 6th நியூ புக்கை வந்து ரிவிஷன் பண்ணிடுங்க. அதே போல் 7th புக்கு முடித்தோடனேயே டே 8ல் ரிவிஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 8th புக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சோன்னா டே 12ல் ரிவிஷன் பண்ணுறோம். 9th புக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சோன்னா டே 18ல் ரிவிஷன் வருது. 10th புக்கு முடித்தோடனே மட்டும் கொஞ்சம் நான் மாற்றிருப்பேன், என்னன்னு பார்க்கலாம். 10th புக்கு முடித்தோடனே ஃபஸ்ட்டு டே அதாவது 10th புக் கம்ப்ளீட் பண்ணோன்னே டே 24ல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10th புக்கை ரிவைஸ் பண்ணுங்கள். 10th புக்கை மட்டும் கம்பல்சரி நீங்கள் ரிவைஸ் பண்ணிடுங்க. டே 25ல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 6th, 7th, 8th இந்த 3 புக்கையும் வந்துட்டு நம்ம ரிவிஷன் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இப்போ வந்துட்டு நம்மளுக்கு எப்படி கொஸ்டின் எடுத்து பார்த்தாலும் 50% கொஸ்டின் வந்து நியூ புக்கில் 6th to 10thலேயே வந்துட்டு கவர் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதனால் நான் டே 25ல் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நியூ புக்கு 6th, 7th, 8th இது 3த்தையும் நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். டே 26 பொறுத்த வரைக்கும் 9th, 10th வந்துட்டு ஒரு தடவை ரிவைஸ் பண்ண போகிறோம். இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த 26 டேஸில் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள். 6th புக்கை வந்துட்டு ஒரு 2 தடவை ரிவைஸ் பண்ணியிருக்கோம். 7th புக்கை 2 தடவை, 8th புக்கை 2 தடவை, 9th புக்கை 2 தடவை, 10th புக்கை 2 தடவை. டோட்டலி இந்த 5 புக்கையும் 5 ஸ்டாண்டர்ட் புக்கையும் நம்ம 2 டைம் வந்துட்டு ரிவைஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போவே நம்மளுக்கு ஒரு நல்லா படித்த ஃபீல் கிடச்சிருக்கும். இது இன்னுமே நம்ம 100 டேஸில் இதெல்லாம் நிறைய டைம் நம்ம ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் இப்படி போட்டிருக்கேன். வாங்க டே 27ல் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். டே 27ல் இருந்துட்டு நம்மளுக்கு நியூ புக்கோட 11th ஸ்டாண்டர்ட் ஆரம்பிக்குது. அப்படியே அந்த இயல் போட்டிருக்கேன் பாருங்கள். ஏன் வந்துட்டு இங்கெல்லாம் நான் கம்மியாக போட்டிருக்கேன் அப்படின்னா 9thலேருந்தே நான் மாற்றிருப்பேன். ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு இயல் கொஞ்சம் பெருசாக இருக்கும், கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதே போல் இதுக்கெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு நாளைக்கு நான் 2 இயல் தான் போட்டிருப்பேன் 9thலேருந்தே. டே 32ல் வந்து 11th தமிழ் நம்மளுக்கு முடியுது. ஸோ அன்னைக்கு 11th வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிடுங்க. டே 33ல் வந்து 12th ஆரம்பிங்க. டே 36ல் வந்து நம்மளுக்கு வந்து 12th முடிஞ்சிடும். ஸோ டே 37 என்ன பண்ணுறோம் அப்படின்னா 12th புக்கை வந்து நம்ம ரிவைஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நம்ம முடித்ததுக்கு அப்புறமா தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் 6th to 12th புக்கு முடிச்சிருக்கோம். 6th to 10th 2 தடவை ரிவைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ அடுத்து அகெயின் மறுபடியும் நம்ம ரிவிஷன் தான் வரோம். நான் அதை எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். டே 37ல் 12th புக்கை ரிவைஸ் பண்ணுறோமா. டே 38ல் அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா
6th 7th 8th அதை வந்து நம்ம ரிவைஸ் பண்ணுறோம். இது நம்மளோட எத்தனாவது ரிவிஷன்? 3rd ரிவிஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நம்ம 3rd டைம் ரிவைஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து டே 39ல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 9th 10th வந்துட்டு நம்ம ரிவைஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கடுத்து டே 40. டே 40ல் என்ன பண்ணுறோன்னா 11th 12th நம்ம ரிவைஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து டோட்டலாக 6th to 10th வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 டைம்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிட்டோம். 11th 12th பொறுத்த வரைக்கும் ஒரு 2 டைம்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அதாவது நான் படிக்கிறதையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு டே 41. டே 41லேருந்து நம்ம ஓல்டு புக் சைடு போக போகிறோம். ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 6th to 10th மட்டும்தான் படிக்க போகிறோம். அதுவுமே சிலபஸில் என்னெல்லாம் கவர் ஆகுதோ அதை மட்டும் படித்தா போதும். நான் ஹோல் புக்கையும் புது புக்கை படிக்கிற மாதிரி அட்டை டு அட்டை படிக்கிறேன் அப்படிலாம் படிச்சுட்டு இருக்காதீங்க, கண்டிப்பாக டைம் வேஸ்ட்டு. அதாவது சிலபஸில் என்னெல்லாம் கவர் ஆகுதோ அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க போதும். டே 41 பொறுத்த வரைக்கும் 6th ஓல்டு புக்கு டேர்ம் 1 படிங்க. டேர்ம் 1ல் வந்து கிட்டத்தட்ட 3 இயல் இருக்கும். ஸோ அந்த டேர்ம் 1 ஃபுல்லாகவே படித்து முடிச்சிருங்க. டே 42க்கு டேர்ம் 2, டே 43க்கு வந்து டேர்ம் 3. ஓகேவா? இப்போ 6th ஓல்டு புக் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோமா? டே 44ல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 6th ஓல்டு புக்கை வந்து நம்ம ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? இந்த இடத்துல நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம 6th புக்கை படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் லைனாக 6th புக்கை படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு புது புக் வந்து டச் இல்லாமல் போயிடும், ரிவைஸ் இல்லாமல் போயிடும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டே 44ல் நீங்கள் 6th ஓல்டு புக்கை முடித்து ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க, ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் டே 45 நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 6th நியூ புக் படிச்சிருக்கோம்ல அதை வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? புரியுதா? அதாவது 6th ஓல்டு புக்கை டேர்ம் வைஸ் படிச்சுட்டு டே 44ல் வந்து ஓல்டு புக்கை ரிவைஸ் பண்ணுறோம். அடுத்த நாள் டே 45ல் வந்து நியூ புக்கு 6th நியூ புக்கை வந்து நம்ம ரிவைஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கடுத்து 7th ஓல்டு புக்கு. 7th புக்கை பொறுத்த வரைக்கும் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது? டே 46ல் ஆரம்பிக்குது. அதே போல் தான் டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 அந்த மாதிரி 3 டேர்மையும் நம்ம முடிக்கிறோம். என்றைக்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் புக்கை ஓல்டு புக்கை முடிக்கிறீங்களோ கையோட அதுக்கு நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறோம், நம்ம நியூ புக்கோட அதே ஸ்டாண்டர்டாக படிக்கிறோம். இப்போ 6th ஓல்டு புக்கு இன்றைக்கி ரிவைஸ் பண்ணுறோன்னா அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணுறோம் 6th நியூ புக்கை வந்து ரிவைஸ் பண்ணுறோம். சேம் ப்ரொசீஜர் தான் 7th-க்கும். இன்றைக்கி நம்ம ஓல்டு 7th புக்கை வந்து ரிவைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே நம்ம 7th நியூ புக்கை ரிவைஸ் பண்ணுறோம். இதே கான்செப்ட் தான் நான் ரெகுலராக கொண்டு வந்திருக்கேன். எதுக்கெலாம் நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நான் அகைன் அண்ட் அகைன் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் முடிக்கும்போது அந்த நியூ புக்கையும் சேர்த்தே படிச்சுட்டு வந்துடலாம். இதே போல் அடுத்து நீங்கள் 8th புக்கு படிப்பீங்க. 8th புக்கு ஓல்டு புக்கு முடித்தோடனே 8th ஓல்டு புக்கை ஒரு நாள் ரிவைஸ் பண்ணுவோம், 8th நியூ புக்கை அடுத்த நாள் ரிவைஸ் பண்ணுவோம். இது வந்து டே 54ல் என்ன வருது? ஓல்டு புக்கு 8th ஓல்டு புக்கு ரிவைஸ் பண்ணுறோம். டே 55ல் வந்து நியூ புக்கு 8th நியூ புக்கை வந்து ரிவைஸ் பண்ணுறோம். 9th ஓல்டு புக்கு வந்து டே 56ல் ஆரம்பிக்குது. என்னைக்கு முடியுது? 58ல் முடியுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? டே 59ல் வந்து ஓல்டு புக்கு 9th ரிவைஸ் பண்ணுவோம். டே 60ல் என்ன பண்ணுவோம்? அதே போல் 9th நியூ புக்கை ரிவைஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு டே 61ல் 10th புக்கு, டே 62லையும் 10th புக்கு. இந்த 2 நாள்லேயே நம்ம வந்து 10th புக்கு ஓல்டு புக்கை கம்ப்ளீட் பண்ணிடுறோம். அடுத்து டே 63ல் வந்து ஓல்டு 10th புக்கை வந்து நம்ம ரிவைஸ் பண்ணுறோம். டே 64ல் நியூ புக்கை வந்துட்டு ரிவைஸ் பண்ணுறோம், 10th தான். நெக்ஸ்ட்டு டே 65ல் ஓல்டு புக்கு 6, 7, 8 இது 3த்தையும் ரிவைஸ் பண்ணுறோம். டே 66ல் வந்து ஓல்டு புக்கு 9th 10th ரிவைஸ் பண்ணுறோம். இப்போ நாம் வந்து 66 நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் 6th to 12த்தையும் ஓல்டு புக்கில் 6th to 10த்தையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டோட்டலாக 66 நாள் தேவைப்பட்டிருக்கு. இப்போ கம்ப்ளீட்டாக தமிழை வந்துட்டு நம்ம ஸ்கூல் புக் வைஸ் கம்ப்ளீட்டடாக முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே நம்மளுக்கு கையில் வந்து ஒரு 44 டேஸ் இருக்குது. இந்த 44 டேஸும் கம்ப்ளீட்டடாக நம்மளுக்கு ரிவிஷன் தான். கீழே நான் உங்களுக்கு நல்லாவே புரியும் பார்த்தா எப்படி கொடுத்துருப்பேன் அப்படின்னா நியூ புக்கு தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் கொடுத்துருப்பேன், அப்புறமா ஓல்டு புக்கு தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக கொடுத்துருப்பேன், அப்புறம் மேலே நம்ம படித்த மாதிரியே 6, 7, 8 அந்த மாதிரி கம்பைன் பண்ணி ரிவிஷனாக கொடுத்துட்டே இருந்திருப்பேன். நான் என்னைக்கு வந்து கம்ப்ளீட்டடாக நிறுத்தி ஃபுல் ரிவிஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா டே 93ல். டே 93 பாருங்கள், ஃபுல் ரிவிஷன். டே 93 வரைக்கும் நான் வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் கொடுத்துருப்பேன். அதாவது ஒன்று அது நியூ புக்காக இருக்கலாம், இல்லை ஓல்டு புக்காக இருக்கலாம்.
6th 7th 8th 9th அந்த மாதிரி கொடுத்துருப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா நடுவில் 6th 7th 8th 9th 10th 11th 12th அந்த மாதிரி கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ நம்மளோட முழுமையான ரிவிஷன் எப்போ முடியுது அப்படின்னா டே 92ல் முடியுது. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எதுலலாம் வீக்காக இருக்கீங்க, ஏன்னா இண்டிவிஜுவலாக அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் நாம் வந்து எந்த இடத்துல வீக்காக இருக்கோம், எந்த ஸ்டாண்டர்டு இன்னும் கொஞ்சம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்போ நீங்கள் இந்த டே 93லேருந்து 100th டே வரைக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டடாக முடிச்சிட்டேங்கிறவங்க ஃபுல் ரிவிஷன் கொடுங்க. சப்போஸ் எனக்கு இந்த ஒரு நியூ புக்கில் 10th புக்கில் கொஞ்சம் நான் வீக்காக இருக்கேன், இல்லை 9th புக்கில் வீக்காக இருக்கேன், ஓல்டு புக் 10th வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த புக்கெல்லாம் இந்த 7 டேஸில் ரிவைஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து என்னோட அட்வைஸ் என்னவாக இருக்குன்னா ஒரு 5 டேஸ் இருக்கும்போது டே 96ல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் அது வரைக்கும் படித்ததோட கம்ப்ளீட் பண்ணிவிட்டு புதுசாக எதையும் படிக்காமல் இது வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதையே ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ 95லேருந்து 100th டே அதாவது 5 நாள் இருக்கும். அந்த 5 நாளில் நீங்கள் ஃபுல் ரிவிஷன் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டே இருங்க. தமிழ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துட்டு ரிவிஷன் தான். நெக்ஸ்ட்டு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு சிலபஸ் வைஸ் தான் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன், அடுத்து பர்சன்டேஜ், அடுத்து ஹெச்சிஎஃப் எல்சிஎம் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் வந்துட்டு நான் வந்துட்டு 3 டேஸ் போட்டிருக்கேன். அந்த 3 டேஸ் கம்ப்ளீட் பண்ண உடனேயே நீங்கள் அடுத்த ஹெட்டிங் ஆரம்பிச்சிருங்க. பர்சன்டேஜ், நெக்ஸ்ட்டு ஹெச்சிஎஃப் எல்சிஎம்மு, இப்படி நான் வந்து ஒரு 3 சாப்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து ரிவிஷன் கொடுத்துருக்கேன். மேக்ஸுக்கு வந்து நான் ரிவிஷன் எத்தனை நாள் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 2 நாள் கொடுத்துருக்கேன். இந்த 2 நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே இருக்க சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ஹெச்சிஎஃப் எல்சிஎம் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு ரிவைஸ் பண்ணுங்கள். அதாவது நம்மளுக்கு 2 நாள் சேர்த்து ஒரு 6 hours கிட்ட இருக்கும். இந்த 6 hours நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த 3 சாப்டரையும் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எவ்வளோ சம்ஸ் இருக்கோ அதை வந்து டிவைடட் பை 3 போட்டுக்கோங்க. ஏன்னா நான் ஒரு சாப்டருக்கு வந்து நான் 3 டேஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ வந்துட்டு அதை டிவைடட் பை 3 போட்டு எத்தனை சம் வருதோ அதை டிவைட் பண்ணி நீங்கள் வந்துட்டு சம்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த 3 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கடுத்து டைம் அண்ட் ஒர்க்கு. இந்த டைம் அண்ட் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் ரிவிஷன் கொடுத்துருக்கேன். இந்த ரிவிஷன் வந்துட்டு 3 நாள் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு நாளைக்கு இப்போ வந்துட்டு 3 நாள் கொடுத்துருக்கனால ஒரு நாள் நீங்கள் டைம் அண்ட் ஒர்க் போட்டு பாருங்கள், ஒரு நாள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டு பாருங்கள், ஒரு நாள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டு பாருங்கள். இல்லை நான் 3மே போட்டு பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க கலந்து கூட போட்டு பாருங்கள், அது உங்களோட விருப்பம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஏரியா அண்ட் வால்யூம். டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருமே கஷ்டம்னு நினைக்கிற ஒரு சாப்டர் எதுனா அந்த ஏரியா அண்ட் வால்யூம் தான். நீங்கள் இதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என்னோட சஜஷன் வந்து கணியன் புக்கே எடுத்துக்கோங்க. ஏன்னா ஸ்கூல் புக்கில் வந்துட்டு ஏகப்பட்ட சம் இருக்குது. 6th to 10th பார்த்தோம்னா ஏகப்பட்ட சம் இருக்குது. ஒரு 300 சம்னாவது 250 சம்னாவது இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த 100 டேஸில் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸோ கணியன் புக் வாங்கிக்காங்க. அதில் ஒரு லிமிட்டட் சம்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, ஒரு 100 சம்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏரியா அண்ட் வால்யூமை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் வந்து கம்பல்சரி நீங்கள் பைகாட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபார்முலாஸை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். மனப்பாடம் பண்ணிவிட்டு உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சம்ஸ் வந்து அட்லீஸ்ட் இப்போ வந்து ஒரு கணியன் புக் வாங்குறீங்க, அதில் வந்து ஏற்கனவே அதில் லிமிட்டடாக தான் இருக்கும், ஒரு 100 சம்ஸ் இருக்கும். அதை நீங்கள் 3ஆக டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க. அட்லீஸ்ட் இப்போ ஏரியா அண்ட் வால்யூமில் 4 சம் கேட்குறான் இல்லை 3 சம் கேட்குறான்னா உங்களால் ஒரு 2 சம்னாவது அட்லீஸ்ட் போடுற அளவுக்குனாவது நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒன்று கண்டிப்பாக ட்விஸ்டடாக தான் கேட்பான். ஸோ வந்துட்டு 2நாவது ஃபார்முலா யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்காங்க. இந்த ஏரியா அண்ட் வால்யூம்க்கு மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் டஃப்புங்கிறதுனால ஃபஸ்ட்டு 3 டேஸ் வந்து நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு மீதி 2 நாள் அதுக்கு அடுத்து வர 2 நாளே தனியாக ரிவிஷன்னு 2 நாள் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 5 டேஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு ஒரு 3 சம்ஸ் கேட்டால் 2 சம்னாவது போடுற அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்து நம்ம எதுக்கு போகிறோம் அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங்ஸ், பசில்ஸ் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போனாலும்
100 சம்மு போட்டுட்டு போனாலும் அங்கே நம்மளுக்கு கண்டிப்பாக ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு டைப்பாக தான் இருக்கும். அதனால் நான் இதை படிக்கவே வேண்டாமான்னா அப்படி கிடையாது. இப்போ நம்ம ஒரு 100 சம்மு போட்டுட்டு போனோம் அப்படின்னா அங்கே போய் எக்ஸாம் ஹாலில் அந்த லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டினை பார்க்கும்போது அவன் எந்த மாதிரி திங்க் பண்ணியிருக்கான், என்ன ஐடியாவில் அந்த கொஸ்டினை கேட்டிருக்கான் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறதுக்காக தான் இந்த 100 சம்ஸையும் நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறோம். சப்போஸ் இதை அப்படியே விட்டுட்டு போனோம்னா நம்மளுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தா கண்டிப்பாக ஒன்றுமே புரியாது. ஏன்னா நம்ம எந்த ஐடியாவும் இல்லாமல் தான் போவோம். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் தான் கொடுத்துருக்கேன். இது போதும், கண்டிப்பாக போதும். ஒரு 3 ஹவர்ஸில் உங்களால் வந்துட்டு ஒரு 40 சம்ஸ் கிட்ட போட முடியும். அவ்வளோ பார்த்துட்டு போனாலே போதும். அதனால் வந்துட்டு நான் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். லாஜிக்கல் ரீசனிங், பசில்ஸ் அண்ட் டைஸு, விசுவல் ரீசனிங், அந்த மாதிரி எல்லா சாப்டரும் கொடுத்துருக்கேன். நம்பர் சீரீஸ் தான் இருக்கிறதுலே அந்த நம்ம மேக்ஸ் சாப்டர்லேயே கடைசி எது அப்படின்னா நம்பர் சீரீஸு. நம்பர் சீரீஸ் முடித்த உடனே இந்த லாஜிக்கல் ரீசனிங் அதுக்காக மட்டும் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு ரிவிஷன் வந்து 3 டேஸ் கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நான் மறுபடியும் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா மேலே போட்டிருந்தா அதே தான். மறுபடியும் அகைன் நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் 3 டேஸ் படிக்க போகிறீங்க, பர்சன்டேஜ் படிக்க போகிறீங்க, அகைன் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. நம்மளுக்கு ஃபுல்லாக மேக்ஸ் என்னைக்கு ரிவிஷன் முடியுது அப்படின்னா டே 77 முடிகிற மாதிரி நான் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து ரிமைனிங் நம்ம கையில் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னா ஒரு 23 டேஸ் இருக்கும். இந்த 23 டேஸ் அகைன் நான் தமிழுக்கு சொன்ன மாதிரி தான் நான் கம்ப்ளீட்டடாக முடிச்சிட்டேன் மேம், எல்லா சாப்டரும் எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இல்லை யூடியூப்பில் நிறைய கொஸ்டின்ஸ் கிடைக்கும். இல்லை எங்கே ஏதாவது ஒரு சோர்ஸ்லேருந்து மேக்ஸ் கொஸ்டின் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் தெரிஞ்ச சம் என்ன 100 சம் தெரியுதுன்னா அதே சம்மை தான் போட்டு பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் என்ன சம் போட்டு பார்த்தீங்களா அதே சம் தான் கொஸ்டினில் நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்பாங்கங்கிறது கிடையாது. டிஃப்ரெண்ட் சம்ஸ் தான் வரும். அதனால தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த 23 டேஸும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின்னாவது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சிலர் வந்து ஒரு சில டாப்பிக்கில் வந்து வீக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அவங்க வந்து இந்த 23 டேஸில் ஒரு 5 டேஸ் இல்லைன்னா 10 டேஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த சாப்டரை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போட்டு பாருங்கள். நீங்களுமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 13 நாள்னாவது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோ இல்லை வேற எங்கேயாவது இருந்து சோர்ஸ் எடுத்தோ கொஸ்டின்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் தமிழுக்கும் மேக்ஸுக்கும் 100 டேஸ் பிளான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. என்னைக்கு வீடியோ பார்க்குறீங்களா அன்னையிலேருந்து டே 1ன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதனால தான் நான் டேட் எதுவும் மென்ஷன் பண்ணாமல் டே 1 டே 2 அந்த மாதிரி போட்டிருக்கேன். டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
ஜிவி பிரகாஷ் ஒரு படம் தானே நான் பார்க்கணும் delete பண்ணியிருக்கேன். ஜிவி பிரகாஷ் ஒரு படம்